विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அவித்யாதி அனிர்வீசனீயத்துவே அர்த்தாபத்தி பிரமாண நிரூபணம்ங்கிற ஒரு பிரகரணத்தில் இருக்கும். அவித்யாதிகள்லாம் அனிர்வச்சனீயம்னு சொல்லியிருக்கார். சத்தாகவோ அசத்தாகவோ சதசத்தாகவோ அதை சொல்ல முடியாது அப்படிங்க. அதற்கு சில பிரமாணங்கள் காட்டியாச்சு. அர்த்தாபத்தினாலையும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அர்த்தாபத்தி தான் கியாதி பாத அந்நியதா அனுபபத்தி. அது சத்தாக இருந்தால் பாதிக்கப்படாது, அசத்தாக இருந்தால் தோணப்படாது. அது பாதிக்கப்படுறதும் தோணவும் செய்கிறது. ஆகையால் அது சத்தாக இருக்க முடியாது, அது அனிர்வச்சனீயம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லிட்டு வந்தோம். அதுக்கு மேலே பிரசக்தானுப்பிரசக்தமாக அநேக ஆட்சேபங்கள் பண்ணினார். அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்தோம். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஆபத்தி சொல்றான். அசத்தாக இருக்கணையானால் அசத்தானது அபரோட்ச பிரதீத்யபாவா ஆபாத்தியா. அசத்தாக இருக்கணையானால் அபரோட்ச பிரதீத்யபாவம். முதல்ல என்ன சொன்ன, அசத்வே சத்தே நபாத்தேட்டா அசத்தே ந பிரதீயேட்டான்னு தான் சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம், ஆபாத்தியமானது பிரதீத்திய பாவம் தான் முன்னால சொன்னோம். இப்ப அதுக்கு அபரோட்ச பிரதீத்திய பாவம்னு சொல்லுவோமே. எது அசத்தாக இருந்தால் அது அபரோட்சமாக தோணாது அப்படின்னு சொல்லுவோமே. அப்படின்னு சொன்னா யத்வா அபரோட்ச பிரதீத்திய பாவா ஆபாத்தியா நச்ச யதசத் தன்ன பிரதீயதே இது வியாப்தி ஞானஸ்ய பிரத்யக்ஷம் ஆவசியகம். நீங்க சொல்றது எப்படி ஆபாத்தியம் அபரோட்ச பிரதீத்திய பாவம் அப்படின்னு. ஆனா அது ஒரு சிக்கல் இருக்கேங்க. என்ன, எதசத் ந பிரதீயதே, எது அசத்தோ அது தோணாது அப்படின்னு ஒரு வியாப்தி ஞானம் நமக்கு வரணும். அப்பத்தானே அசத்தா இருந்தா அது தோணப்படாது அப்படிங்கிறது. அதுக்கு வியாப்தி ஞானத்துக்கு ஒரு இடத்துல சில இடத்துல பார்த்தா தானே நமக்கு வரும். புகை எங்கே இருக்கோ அங்கே நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம முன்னால சமையல் கட்டுலையோ ஏதோ ஒரு இடத்துலையும் பார்த்துருக்கோம். அதை பார்த்து அதற்கு பிறகு வேற மலையில வெறும் புகையை பார்த்தோமேனால் அப்பொழுது நமக்கு நெருப்பு இருக்குன்னு தெரியும். அதே புகைக்கும் நெருப்புக்கும் சாமானாதிகரண்யம் இருக்கு என்று முன்னால பார்த்துருக்கணும். அது பூயோ தர்சனமா வேணுமா அப்படிங்கிறதுல தாற்பயம் இல்லை. சில பேர் சொல்ல பூயோ தர்சனம் வேணுங்கிறார், சில பேர் பூயோ தர்சனம் இருந்தாலும் சில சமயத்துல வரமாட்டேங்கிறதுங்கிற. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா முன்னால நமக்கு அந்த ரெண்டும் சாமானாதிகரண்யமா இருக்கக்கூடியதான ஞானம் நமக்கு வேணும். இப்ப அது போல இங்கே அசச்சேர் ந பிரதீயேதா அப்படின்னு நீங்க அபரோட்ச பிரதீதி இல்லையேன்னு சொன்னா அசத்துக்கும் பிரதீத்திய பாவத்துக்கும் வியாப்தி ஞானம் இருக்கணுமா இல்லையா? வியாப்தி ஞானம் வேணுமே ஆனால் முன்னால பிரத்யட்சம் இருந்திருக்கணுமா இல்லையா? பார்த்திருந்தா தானே வியாப்தி ஞானம் வரும். அது இல்லையே. அசத்த அசத்தோபி பிரத்யக்ஷத்துவம். ஆகையால் முன்னால அசத்துன்னு தெரிஞ்சிருக்கணும். இது அசத்து, ஆகையால் அசத்தா இருக்கிறதுனால பிரத்யட்சமாகல அப்படின்னு அசத்துக்கும் பிரத்யக்ஷாபாவத்துக்கும் வியாப்தி ஞானம் வந்திருக்கணும். வியாப்தி ஞானம் வேணுமையானால் முன்னால பார்த்திருக்கணும் நீங்க. அதனால அசத்து பிரத்யட்சமா இருந்தாதான் இந்த வியாப்தி ஞானம் வரும். அது வராது. அது ஒண்ணு சொன்னோம். அசத்த அசதோபி பிரத்யக்ஷத்துவம். இன்னொன்று என்ன, ஞான ஜானஸ்ய தத் விஷய விஷயக்கத்துவ நியமா. ஒரு ஞானம் நமக்கு வரணுமேயானால்
ஞானத்தை பத்தினால ஞானம் வரணுமே ஆனால் அதனுடைய விஷயம் பிரத்யட்சமா இருந்தா தான் இந்த ஞானம் நமக்கு வரும். இன்சா இது ஒரு தோஷம் சொன்னோம். ரெண்டாவது சசஸ்ருங்காதி அத்தியந்தாபாவ பிரத்யட்சம் ஆவசியம். இப்ப நாம சொல்றோம் அசத்துன்னு என்னது? முக்காலத்திலையும் இல்லாதது, அதான அசத்துன்னு சொல்றேன். முக்காலத்திலையும் இல்லாததுன்னு சொல்லணும். ஏன்னா முக்காலத்தை இல்லாதாக பார்த்துட்டு இருந்தா தானே தெரியும். திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் அசத்துவம்னு நீங்க சொல்லிட்டு அதற்கும் இந்த ஆரோக்கியத்துக்கும் சுத்தி ரேட்டாதுகளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அதுவும் முக்காலத்துல இல்லை, இது 3 காலங்கள்லையும் இல்லை. எது அசத்து சசசுங்காதிகளும் 3 காலங்கள்லையும் இருக்கிறது இல்லை. சுத்தியில தோணக்கூடியதான ரஜதமும் 3 காலத்துல இல்லை. ஆனா அந்த பிராதிபாசிகமான பதார்த்தத்துக்கும் சசசுங்காதி அசத்தான பதார்த்தங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீதி காலத்துல இருக்கிறதாக அது தோன்றது. புரியுதா? இந்த இதெல்லாம் அந்த சமயத்திலையும் இல்லை, முக்காலத்திலையும் இல்லைங்கிறது ரெண்டுக்கும் சமானம்தான். இருந்தாலும் பிரதீதி காலத்துல இருக்கிறதாக தோன்றது, இல்லாத போனாலும் இருக்கிறதாக தோன்றது பிராதிபாசிக பதார்த்தம். இந்த சசசுங்காதி பதார்த்தங்கள் அதுவும் இல்லை. இது அதனுடைய வித்தியாசம். இப்ப நீங்க சசசுங்கம் அசத்துங்கிற இடத்துல நமக்கு இது வேணுமே ஆனால் சசசுங்கமானது முக்காலத்தும் இல்லைன்னு தெரியணும் இல்லையா? அப்ப இல்லைன்னு தெரியணும். சசசுங்காதி அத்தியந்தாபாவ பிரத்யட்சம் ஆவசியம். அப்பதான் இது அசத்துன்னு சொல்வேன். முக்காலத்துல எது இல்லையோ அது அசத்து. அப்ப முக்காலத்துல இல்லைங்கிற அபாவம் பிரத்யட்சமா இருந்தா தானே இது அசத்துன்னு நீங்க சொல்வேன் அப்படின்னு. அந்நியதா அப்படி நீங்க ஒத்துக்கலைன்னா, பிரத்யட்சம் இல்லைன்னா அசத்தோபி அசத்வ புத்தி நஸ்யா, அசத்துக்கும் அசத்வ புத்தி இல்லாம போயிடும். ததாக சசசுங்காதேகே, ஆகையால் சசசுங்காதிகளுக்கு பிரத்யட்சமேவ பிரத்யட்சத்வமேவா, பிரத்யட்சம் தான் சார் அப்படின்னு நானே பார்க்கணும். இப்ப என்ன பண்றது? சசசுங்காதிகள் தான் பிரத்யட்சம் அப்படின்னு என்ன பண்றது? இது வாக்கியம். இது வரைக்கும் பூர்வபட்சம். அதற்கு சமாதானம் சொல்றார். சாட்சாத் இதி அனிஷேத்யதையா இதி ச அபரோக்ஷ பிரதீதி விஷய விசேஷணா. இங்க அசத்தா இருந்தால் அபரோக்ஷ பிரதீதி இருக்காது அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். அந்த இடத்துல அபரோக்ஷ பிரதீதின்னு நம்ம சொன்னோமோ இல்லையோ, சாட்சாத்தாகவும் அனிஷேத்தியமாகவும் அபரோக்ஷ பிரதீதி இருக்காது அப்படின்னு அந்த அபாவத்துல இந்த 2 விசேஷனம் பிரதீத்திய பாவம் சொன்னோமோ இல்லையோ, அந்த அபரோக்ஷ பிரதீத்திய பாவத்துல சாட்சாத் என்றும் அனிஷேத்தியத்தையாக்க அபரோக்ஷ அப்படின்னு 2 விசேஷனம் போட்டோம். இதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா, உக்தஸ்தலே ஞான விஷயத்தையா நிஷேத்தியத்தையாக்க விஷயத்துவம் இது. இங்க எப்படி சொல்லியிருக்கோம்? நிஷேத்தியமாகத்தான் விஷயமா இருக்கு. நிஷேத்தியமாகனா என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ பிரதியோகியாகத்தான் விஷயமா இருக்கு. அனிஷேத்தியத்தையான அத்தியந்தாபாவ பிரதியோகித்தையான அர்த்தம் இங்க. நிஷேத்தியத்தையா விஷயத்துவம்னு இங்க எப்படி இருக்கு? நம்ம அனிஷேத்தியத்தையா அனிஷேத்தியத்தையாக்க அபரோக்ஷ பிரதீதி விஷயத்துவம்னு விசேஷனம் போட்டிருக்கோம். ஆயால் இது சரியா போயிடுது. உக்தஸ்தலேச்ச ஞான விஷயத்தையா நிஷேத்தியத்தையாக விஷயத்துவம் இது நாஸ்தி விசிஷ்டாபாவஸ்ய ஆபாத்தியஸ்ய அசம்பவா. ஆயால் அசத்தாக இருந்தால் அது அபரோட்ச பிரதீத்திய பாவமாக இருக்கும், பிரதீதி இருக்காது அப்படின்னு சொன்னதான விசிஷ்ட பிரதீதி சரிதான், ஆபாத்தியம் சரிதான், அதுல ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு அது சொல்லியாச்சு. இப்போ ஒரு அம்சம் வரைக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் இப்ப முதல்ல ஒரு ஆபாத்தியம் சொன்னால் அதுக்கு தோஷம் சரியாயிடுச்சு. அதுக்கு இருக்கிற என்னென்ன தோஷங்கள்னா தத்வேன பிரதீத்திய பாவா ஆபாத்தியான்னு முதல்ல சொன்னோம். அதுல தோஷங்கள்லாம் சொல்லி எடுத்து யத்வா இது 2வது பட்சம். அபரோட்ச பிரதீத்திய பாவா ஆபாத்தியா, அசத்தா இருந்தால் அபரோட்ச பிரதீதி இருக்காது. இதுலயும் வந்த தோஷம் சொல்லியாச்சு. 3வது யத்வா தத்வேன அபரோட்ச பிரதீதி விஷயத்வாபாவா, இது 3வது. அதனால அந்த 3 விதமாக ஆபாத்தியமும் பண்றதும் அது தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொல்லியிருக்கார்? அசத்தா இருந்தால் தத்வேன பிரதீதி இருக்காதுன்னு சொன்னார். அதுங்க போன 632வது பக்கத்துல
8வது 9வது லைன்ல சொல்லியிருக்கேன். எத்வா சத்வேன பிரதீத்திய பாவையேவா பாத்யா அப்படி. அதே போல அந்த பேஜில் கடைசியில எத்வா அபரோட்ச பிரதீத்திய பாவா பாத்யா, இது 2வது பட்சம். 3வது பட்சம் இப்பொழுது எத்வா சத்வேன அபரோட்ச பிரதீதி விஷயத்வா பாவா ஆபாத்யா. சத்தாக அசத்தாக இருக்குமேயானால் சத்வேன அபரோட்ச பிரதீதி இருக்காது, பிரதீதி விஷயத்துவமாக இருக்காது அப்படின்னு. இதுக்கு மேல சொல்றார், நச்ச இதம் ரூபியம் இத்தியாதி பிராந்திய அத்தியந்த அசதேவ சத்வேன பிரதீயதே இது வாக்கியம். என்ன சார் நீங்க எப்படி சொல்றேன்? இதம் ரூபியம்னு ஒரு பிராந்தி இருக்கோ இல்லையோ, இதம் ரஜதம் இதம் ரூபியம் ஒண்ணுதான். இதம் ரூபியம்னு ஒரு பிராந்தி இருக்கு. அதுல அத்தியந்த அசத்தான ரஜதம் தானே இப்படி தோன்றது, சத்தாக தோன்றது. அங்கே ரஜதம் இல்லையே, அத்தியந்த அசத்தாக இருக்கக்கூடியதான ரஜதம் தானே தோன்றது அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த அவனுக்கு விவேகம் இல்லாம பேசுறான். முன்னால நாம என்ன சொன்னோம்? முக்காலத்திலையும் இருக்காதது அசத்து, முக்காலத்திலையும் இல்லாத போனாலும் சத்வேன தோன்ற காலத்துல சத்வேன பிரதீதி இருக்குமேயானால் அதுக்கு பிராதிபாசிகம் அப்படின்னு எந்த ஒரு விவேகம் சொன்னோமோ அந்த விவேகம் இல்லை. அதனால அவன் சொல்றான் இதம் ரூபியம்ங்கிற இடத்துல ரூபியமும் அத்தியந்த அசத்து தானே அப்படிங்கிறான். இதம் ரூபியம் இத்தியாதி பிராந்தியா அத்தியந்த அசதேவ சத்வேன பிரதீயதே இது வாச்சியம். அத்தியந்த அசதா தாதுஷ பிரதீதி விஷயத்வே தாமத்ரியபாவா. தெரிஞ்சுக்கணும், அத்தியந்த அசத்தாக இருக்கமேயானால் இப்படி சத்வேன பிரதீதி விஷயமாக இருக்கிறதுக்கு வேண்டியதான சாமகிரி இல்லை. அது என்னைக்கும் சத்வேன பிரதீதி விஷயமாக ஆகாது. அத்தியந்த அசத்தா இருக்கமேயானால் சத்வேன பிரதீதி விஷயமா ஆகாது. ஏன் சார் அப்படி சொல்றது? அதுக்கு வேண்டியதான சாமகிரி இல்லப்பா. எந்த விஷயமாக இது தோணணுமே ஆனால் அதுக்கு வேண்டிய சாமகிரி இருந்தா தானே தோணும். சாமகிரி இல்லாம எப்படி தோணும்? என்ன சாமகிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்திரிய சன்னிகர்ஷம்னு ஒரு சாமகிரி இருந்தா தான் பிரத்யட்சமாகும். அவன் நையாயிக்கன் இந்திரிய சன்னிகர்ஷம் வேணும்னா நாமும் இந்திரிய சன்னிகர்ஷம் வேணுங்கிறோம். ஆனா அவனுக்கு நமக்கு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த கண்ணான இந்திரியம் கடம்ங்கிற ஒரு பொருள், அந்த ரெண்டும் சம்பந்தோட படமேயானால் ஆத்மாவில் ஞானம்ங்கிற குணம் ஏற்படுறது. அவனுடைய பிரக்கிரியை எப்படி? ஆத்மா மனசோட சேர்றது, மனசு புலனோட சேர்றது, புலன் பொருளோட சேர்றது. இப்படி சேருமையானால் இந்த பொருளுடைய அறிவு ஆத்மாவில் சம்வாய சம்பந்தத்துல ஏற்படுறது. இது அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனுடைய பட்சத்துல கடஞானம் வரணுமேயானால் இந்திரியமான கண்ணுக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். இதை நாமும் ஒத்துக்கிறோம். கண்ணு குடத்தை பார்க்கலன்னா இது குடம்ங்கிற அறிவு வருமா? நமக்கு வராது. ஆனா உங்க மத்தத்துல என்ன ஆறுது? வேதாந்த மத்தத்துல அப்படின்னு பார்த்தா கண்ணு மனசோட கண்ணு குடத்தோட சம்பந்தப்பட்டதுமே இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்தக்கரணம், அது தைஜச திரவியம். அது தைஜச திரவியமா இருக்கிறதுனால அது குடம் வரைக்கும் நீண்டு போறது. இப்போ தெர்மாமீட்டர்லையோ பிபி மிஷின்லையோ கட்டி எடுத்தோன்னா உள்ள இருக்கிற மெர்க்குரி அப்படியே மேலே போறது பார்த்தீங்களா, அதே விதமாக இந்த மனசானது தைஜச திரவியமா இருக்கிறதுனால அது கண் வழியாக குடம் இருக்கிற இடம் வரைக்கும் போகும். போய் அந்த குடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அறியாமை ஆவரணம், ஒரு ஆவரணம் இருக்கு. அதனால இது வரைக்கும் தெரியல உங்களுக்கு. நீங்க கண்ணோட பார்க்கறதுக்கு முன்னால குடம் தெரிஞ்சதா? குடம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கிற பொருள் தெரியலன்னா அதுக்கு ஆவரணம் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க போனதுமே இந்த அந்தக்கரணம் கண் வழியாக அங்கே போனதுமே அங்கே இருக்கக்கூடியதான ஆவரணத்தை நாசம் பண்ணிட்டு அந்த கடத்தை இந்த விருத்தி சிவர கடைசியில் இருக்கக்கூடியதான ஒரு ஒளி அதை ஒளித்தது. ஆகையால் என்னாச்சு? அந்தக்கரணத்துல ஞானம் உண்டாச்சு. ஞாபகம் இப்ப என்னாச்சு? விருத்தி ஞானம் உங்களுக்கு அந்தக்கரணத்துல இருக்கு, ஆத்மால இல்லை. இது ரொம்ப வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் ஆத்மாவில் சமவாய சம்பந்தத்துல ஞானம் ஏற்படுறதுன்னு சொன்னார். உங்க மதத்துல அந்தக்கரணமே கண் வழியாக குடம் இருக்கிற இடம் வரைக்கும் போய் குடத்துல இருக்கிற ஆவரணத்தை நாசம் பண்ணி குடத்தை
அந்த விருத்தி கடைசியில் இருக்கிற சைத்தன்யம் ஒழித்து அந்த அந்த கரணத்துல அயங்கடா அப்படிங்கிற ஞானம் வந்திருக்கு. இப்ப இது வந்தாலும் மெத்தடு சொல்லியாச்சு. உங்களுக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் வேணுமா வேண்டாமா? இந்திரிய சன்னிகர்ஷம் உங்களுக்கும் வேணும். கண்ணுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் அத்வைத்தியானாலும் சரி, நையாயக்கனானாலும் சரி, இந்த கனெக்ஷன் இருந்தால் தான் சார் குழந்தை ஏற்படும். இது சாதாரண காரணம். இது சாமகிரியானது, இந்த சாமகிரி எல்லா பொருளும் பிரத்யட்சமாகிறதுக்கு பிரத்யட்ச சாமானியத்துக்கு இது காரணம். இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? சாதாரண சாமகிரி, ஜெனரல் காஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இங்க இல்லைங்கிற நனு இதம் ரூபியம் இத்தியாதி பிராந்தியா அத்தியந்த அசதேவ சத்வேன பிரதீயதே இது வாச்சியம். அத்தியந்த அசதா தாச பிரதீதி விஷயத்வே சாமகிரிய பாவாத். அத்தியந்த அசத்தாக இருக்குமேயானால் அதுக்கு வேண்டியதான சாமகிரி இல்லை. அத்தியந்த அசத்தானது அங்கே இல்லாததுனால பொருள் இருந்தால்தான் அதோட மனசு சம்பந்தப்படும். அத்தியந்த அசத் பொருளே இல்லையே. பொருளே இல்லாததுனால இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் ஏற்படணும்னு விஷயம் அங்கே இருக்கணும். விஷயமும் இருக்கணும், இந்திரியமும் இருக்கணும். அப்பதான் அந்த ரெண்டுக்கும் சயோகம் வரணும். உங்களுக்கு தான் அத்தியந்த அசத்துன்னு அங்கே விஷயமே இல்லையே. இல்லாததுனால எப்படி சம்பந்தம் கனெக்ஷன் வரும்? வராது அப்படிங்கிறது. அத்தியந்த அசத்தா தாச பிரதீதி விஷயத்தே சாமகிரி அபாவாத். இப்படி சுருக்கமா பேசா எங்களுக்கு எப்படி சார் புரியும்? சாமகிரின்னா என்னது சொல்லணும்னு சொல்ற. இந்திரிய சன்னிகர்ஷோகி பிரத்யக்ஷே சாமானிய சாமகிரி சொல்ல வேண்டியது இல்லை. நியாயமா வாசம் உங்களுக்கு சாமகிரி பாவாதான் என்னடா சாமகிரின்னு தெரிஞ்சுட்டு நீங்க பாத்துக்கணும். ஆனா கருணையோடு சொல்றாங்க, இந்திரிய சன்னிகர்ஷோகி, இந்திரிய சன்னிகர்ஷம் தானே பிரத்யக்ஷே சாமானிய சாமகிரி. பிரத்யக்ஷத்துக்கு காமன் ஜெனரல் கண்டிஷன் அது இருந்தால்தான் வரும். அது இல்லாத ஒன்றும் வராது. ஸோ அந்தந்த இடத்துல விசேஷ சாமகிரி வேண்டி இருக்கலாம். ஆனா எல்லா இடத்திலையும் எந்த பிரத்யட்சமாக இருந்த போதிலும் அவசியம் நமக்கு வேண்டியதான ஒரு சாமகிரி ஒன்று இருக்கு. அது என்னது? இந்த இந்திரிய சன்னிகர்ஷம். இந்திரிய சன்னிகர்ஷோகி பிரத்யக்ஷே சாமானிய சாமகிரி அசதி சகா அஸ்தி. அசத் பதார்த்தத்திற்கு இந்திரிய சன்னிகர்ஷம் இருக்கோ? அது இந்திரிய சன்னிகர்ஷம்னு சொல்லிட்டு இருப்பா. நியாயமா அதை முதல்லயே சொல்லி பழக்கணும். இந்திரியார்த்த சன்னிகர்ஷ சாமகிரி அப்படின்னு சொல்லணும். இந்திரியத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாமகிரி. சிலதெல்லாம் அப்படி சமாதி சட்டம்னு சொல்லிட்டே போவான். கடைசியில் சமாதின்னு என்ன ஆதிபதத்துக்கு மறந்து போயிடுவான். அப்படின்னு அந்த ஸ்ருதியாவது நோட்டு பண்ணி வச்சிருக்கணும். சமாதமா சமாதானம் அப்பப்ப நம்ம சொல்லியாவது பார்த்துக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா என்னமோ சொல்லிட்டு இருக்க சமாதின்னு மறந்து போயிடும். அதே போல இந்திரியார்த்த சன்னிகர்ஷம்னு சொல்லி பழகணும். இந்திரிய சன்னிகர்ஷம் இல்லை சன்னிகர்ஷம்னே சொல்லி விட்டுருவா. இப்ப என்னாச்சு? இந்திரியம் அர்த்தம் அந்த ரெண்டுடைய சன்னிகர்ஷம் நமக்கு வேணும். இங்கத்தான் அத்தியந்த அசத்தான பதார்த்தத்துக்கு அர்த்தம் இல்லையே, பொருள் இல்லையா இங்க. அதான் ஏன் இல்லை? முக்காலத்துக்கும் இல்லாததுக்கு தானே அசத்துன்னு பேரு. ஸோ அந்த இல்லாத பொருளோட எப்படி சார் கனெக்ஷன் வரும்? வராது. இந்திரிய சன்னிகர்ஷோஹி பிரத்யக்ஷே சாமானிய சாமகிரி நக அசதி சஹா அஸ்தி. அதனால வராது. நக பிராதிபாசிகத்துவ பிரத்யக்ஷ பட்சே ரூப்யாதேஹ பிரதீதிபூர்வகாலே அசத்வேன கதம் சன்னிகர்ஷரூப பிரத்யக்ஷ சாமகிரி சம்பவா இது வாச்சியம். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், சரி சார் நீங்க சொல்றதுதான் ஒத்துண்டேன், பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க பிராதிபாசிக ஸ்தலம்னு ஒன்று சொல்லல இல்லையா? என்னது பிராதிபாசிக ஸ்தலம்? இதம் ரூபியம். இதம் பிராதிபாசிகம். அங்கே இதம் ரூபியம்ங்கிறது இதம் ரஜதம்ங்கிறது ரஜதம் பிராதிபாசிகம். ஒத்துண்டேளா? அந்த பிராதிபாசிகம்னு சொன்னா பிராதிபாசிகம் நமக்கு தோன்றதோ இல்லையோப்பா? தோணணும்னு என்ன வேணும்? பிரத்யக்ஷம் தானே. இதம் ரஜதம் கண்ணால பார்க்கிறேன். கண்ணால பார்த்து இது ரஜதம் என்று பிரமித்து அதனை கொள்வதற்காக அங்கே போய் கையை நீட்டு அதை எடுத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் நடக்கிறதுனால எனக்கு தெரியல சார் சொல்லக்கூடாது. இங்க என்ன ஆக்சுவலா உங்களுக்கு தெரியறது பிரத்யக்ஷம் தான். அது அது பிரமா பிரத்யட்சமா இல்ல பிரம்ம பிரத்யட்சமாங்கிறது அப்புறம் பிரத்யட்சம்னு இருக்கணும். நீங்க என்ன சொல்லு?
பிரத்யக்ஷ சாமானியத்துக்கு இந்திரிய ரத்த சன்னிகர்ஷம் வேணும்னு கேட்டேன். இது பிரத்யக்ஷம் தானே. இந்த இடத்துல இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் சொல்ல முடியுமோ உங்களால? சொல்ல முடியாது இல்லையா? இந்திரியத்துக்கும் பொருளுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாதுன்னு கேட்கிறான். பிராதிபாசிகத்துவ பட்சே ரூப்யாதேஹே பிரதீதி பூர்வ காலே அசத்வேன கதம் சன்னிகர்ஷ ரூப பிரத்யக்ஷ சாமகிரி சம்பவா அப்படி. ஏன் சார் பிரத்யக்ஷம் வராது? அங்கேதான் வெள்ளி இருக்கு, எனக்கு கண் இருக்கு, கண்ணுக்கும் வெள்ளிக்கும் சம்பந்தம் வரலாமே, வெளிச்சம் இருக்கு, பிரதிபந்தகம் இல்லை, நான் அதை பார்க்கிறேன், சம்பந்தம் வரலாமே, இப்படி நீங்க பேசலாம். ஆனா ஞாபகம், இந்த ரஜத பதார்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்டதான பதார்த்தம்னா அதுக்கு பிராதீதிக பதார்த்தம்னு சொல்லிருக்கு. பிராதீதிக பதார்த்தம் பிரதீதி மாத்திர சத்தாக்கம். எப்பொழுது தோணுகிறதோ அப்பொழுது இருக்கு, தோன்றதுக்கு முன்னால அது இல்லை. அப்படி சில பதார்த்தங்கள்லாம் அப்படி. வயத்து வலி வருது உங்களுக்கு, ரொம்ப நேரம் அழிக்கிறது, இப்பதான் நான் அதை கவனிச்சேன்னு சொல்லிவிடும். தலைவலி வயத்து வலி இவைகள்லாம் மனுஷனுக்கு வருது, ரொம்ப நாள் இருக்கு சார், நான் அதை நோட் பண்ணவே இல்லை, இப்பதான் நோட் பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமோ? கிடையாது. ஏன்னா இருந்தா தோணும், தோணலை என்ன இல்லைன்னு அர்த்தம். தலைவலி இப்ப இருக்கோப்பா, இல்ல இப்ப தோணலை எனக்கு, ஆனா உள்ள எங்கேயாவது இருக்கலாமோ அப்படின்லாம் கேட்கக்கூடாது. விவகாரம் இருந்தா தோணும், இல்லைன்னா தோணலை, அவ்வளவுதான் விவகாரம். அதே மாதிரி தான் இந்த பிராதீதிக பதார்த்தம்ங்கிறதுக்கு ஆத்தியாத்மிகமாக நமக்கு அது ரிஷ்டாந்தம். அப்படி யோசனை பண்ணி பார்த்தேன்னா தெரியும். விவகாரம் என்ன, இந்த ரஜதத்தை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம் சார்? பிராதீதிக பதார்த்தம். பிராதீதிக பதார்த்தம்னா உங்களுக்கு தோணுவதற்கு முன்னால அது இல்லை. ஆனா நமக்கு ஒரு பொருள் தோணணும்னா என்ன கண்டிஷன் ரிக்வயர்ட்? குடம் அங்க இருக்கு, இது குடம்னு அறிவு எனக்கு வரணும். அப்ப என்ன ஆகணும்? எனக்கு கண்ணானது குடத்தோட சம்பந்தப்படணும், என் மனசு கண் வழியாக குடத்துக்கிட்ட போகும், அப்புறம் தான் எனக்கு குடம்ங்கிற ஞானம் வரும். ஸோ எனக்கு இது குடம் எனக்கூடியதான அறிவு வர்றதற்கு முன்னால அங்கே குடம் இருக்கணும். இது குடம் இருந்தா தான் இருக்கிற குடத்தை பார்த்த பிறகு இது குடம் எனக்கூடியதான ஞாபகம் வரும், அறிவு வரும். அதனால என்னுடைய அறிவு வர்றதுக்கு முன்னால குடம் அங்கே இருக்கு. அதே மாதிரியே இது ரஜதம்ங்கிற இடத்துல ரஜத ஞானம் வருவதற்கு முன்னால ரஜதம் அங்கே இருந்தா தான் என் கண்ணானது ரஜத்தோட சம்பந்தப்பட்டு இது ரஜதமும் ஞானம் வரணும். இப்படி ஒத்துப்போமான்னு ஒத்துப்படாது சார். ஏன்னா அந்த ரஜதம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். அது என்ன, ஞானம் எப்ப இது ஞானம் உங்களுக்கு இருக்கோ வருதோ அப்பொழுதுதான் அது இருக்கு. ஞானம் வருவதற்கு முன்னால் அது இல்லை. அது இருந்தா தான் ஞானம் வரும். ஞானம் வரதான் அது இருக்குன்னு சொல்லுவேன். சரியா இல்லையா? ஆகையால் அபரோட்ச பிரதிநிதி அதுக்கு வரப்படாது அப்படிங்கிறான் அவன் அத்வைத மதத்துல. நச்ச பிராதிபாசிகத்துவ பட்சே ரூப்யாதேஹே பிரதீதி பூர்வ காலே அசத்வேன, பிராதிபாசிகம் என்று சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்தில் ரூப்யாதிகளுக்கு, ரூப்யம் ரஜகம் இவைகளுக்கு பிரதீதி பூர்வ காலே உங்களுக்கு அறிவு வருவதற்கு முன்கணத்தில் அசத்வேன அங்கே ரஜதம் இல்லை. ஏன் இல்லை சார்? அது பிராதீதி மாத்திர சத்தாகமான பொருள், பிராதிபாசிகமான பொருள். கதம் எப்படி? சன்னிகர்ஷ ரூப பிரத்யக்ஷ சாமகிரி சம்பவா. பிரத்யக்ஷ சாமகிரியான இந்திரியார்த்த சன்னிகர்ஷங்கிற சாமகிரி எப்படி சார் உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்றது கஷ்டம். எல்லாம் பிரதீதி மாத்திர சத்தாக இதெல்லாம் அப்பப்ப வாசித்து கேட்டிருக்கோம். ஆனா டக்குன்னு கேள்வி கேட்டா சமாதானம் வராது. இந்த புத்தகம் வாசிச்சா அது ஒரு அட்வான்டேஜ். ஓஹோ, இந்த கேள்வி கேட்டா எப்படி, அதுக்கு சொல்றாரு பாருங்க. அஸ்மன் மதே, எங்க மதத்துல பார்த்துக்கணும், ஞாதைக சதி ரூப்யாதவு. இந்த ஞானைக சத்துவமான பதார்த்தம், ஞாதைக சத்தான பதார்த்தங்கள் ரூப்யாதி பதார்த்தங்கள், பிராதிபாசிகமான பதார்த்தங்கள், இவைகள்லாம் சாட்சி பாஸ்யம்னு சொல்லுவோம் நம்ம. இது கண்ணால பாசிக்கல. அங்க ரஜதத்தை கண்ணால பார்க்கல. நீங்க கண்ணால பார்க்கல, எப்படி சார் பார்த்தேன்? சாட்சியால பார்த்தோம். அதனால ஞாதைக சதி ரூப்யாதவு சாட்சி அபரோட்சே. இது ரூபியம் எப்படி? சாட்சியினால தெரிகிறது. என் கண்ணால ஏன் தெரியப்படாது? இருந்தா தானே இங்க இருக்க
இருக்கிற பொருளோட கண்ணு சம்பந்தப்படும், இல்லாத பொருளோட கண்ணு எப்படி சம்பந்தப்படும்? அங்கேதான் ரஜதம் இல்லையே. அதனால சாட்சி அபரோட்சே அஜானநாசக அந்தக்கரண விருத்தி பிரயோஜக சன்னிகர்ஷ அனுபயோகா. அங்கே சன்னிகர்ஷம் உபயோகப்படலை சார், சன்னிகர்ஷம் இல்லாமல் ஏற்படும். சன்னிகர்ஷம் எதுக்காக ஒத்துண்டு இருக்க நீங்க? அதுவா அஜானத்தை நாசம் பண்ணணும். அந்த அஜானத்தை நாசம் பண்ணக்கூடியது எது? அந்தக்கரண விருத்தி அல்லது விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் இதை வச்சுக்கணும். இப்போ விவகாரம் ஆக்சுவலா என்னன்னா, கடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அஜானத்தை நாசம் பண்ணுவதற்காகத்தான் அந்தக்கரண விருத்தி கண்ணு வழியாக குடம் வரைக்கும் போறதுன்னு ஒத்துட்டு இருக்கோம் நம்ம. இங்கே ஆவரணம் இருந்தா தானே சார் ஆவரணத்தை போக்கடிக்கிறதுக்கு வேணும். இது சாட்சி பாஷ்யமான பதார்த்தங்களில் அஜானம் இல்லை. அதனால அஜானம் இல்லாதனால ஆவரணம் இல்லாதனால அந்த அந்தக்கரண விருத்தி தேவையில்லை. அதனால அந்தக்கரண விருத்திக்கு வரதற்காகத்தான் இந்திரிய சன்னிகர்ஷம். கண்ணுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் கனெக்ஷன் எதுக்காக விட்டுருக்கு? அஜானம் அந்த வழியா போகணும். உங்க ஆத்துல சமையல் கட்டிலையோ இதுலையோ இது ஜலம் வரணுமே, ஆனால் மேல் டேங்க்ல இருந்து டியூப் அங்கே வந்தா தானே வரும். எதுக்கு டியூப் போட்டு? இல்லைன்னா குளத்துல இருந்தா எப்படி வரும்? கனெக்ஷன் இருந்தா தான் வரும். அதே போல அந்த குடத்துக்கும் என் மனசுக்கும் கனெக்ஷன் வேணும்னா அதுக்காக கண்ணுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கேன். இப்ப அது வேண்டியது இல்லையங்க. அதனால விவகாரம். அதனால அஜான நாசக அந்தக்கரண விருத்தி பிரயோஜக சன்னிகர்ஷ அனுபயோகா. பதம் ஒவ்வொரு பதத்துக்கும் இங்க பிரயோஜனம். நகி தவாபி ஈஸ்வர சாதாரண பிரத்யட்ச மாத்திரே சன்னிகர்ஷோ ஹேது. என்ன இப்படி சொல்றீரே? உங்க மதத்துல ஈஸ்வர பிரத்யட்சம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு பிரத்யட்சமானதா இல்லையா? கடாதிகள்லாம் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆத்மா விஷய மனசா சங்கீததே மன இந்திரியன இந்திரிய மர்த்தேனா வரதா ஈஸ்வரனுக்கு? ஈஸ்வரனுக்கு சரீரமே இல்லைட்டான். நம்மளால அட்லீஸ்ட் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லாம் சரீரம் இருக்கு. சகுணமான பிரம்மத்துக்கு சரீரம் ஒத்துக்கலாம். இப்படி எல்லாம் விராட் ரூபம் எல்லாம் நம்ம ஒத்துருக்கோம். அதனால ஈஸ்வரனுக்கு சரீரமே இல்லைன்னு பார்த்து பரமாணு புஞ்சம் தான் ஈஸ்வரன் பார்க்க முழுக்க. இப்ப அவனுக்கு எப்படி சார் வரும்? உமனுக்கே இல்லையே எனக்கு எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நகி தவாபி தவாபின்னு நையாயிக்க மதத்திலையும் ஈஸ்வர சாதாரண பிரத்யட்ச மாத்திரே சன்னிகர்ஷோ ஹேது. அது சரியா போயிட்டு. அதுக்கு நச்ச பிரமாயாம் நிர்துஷ்ட இந்திரிய சன்னிகர்ஷா ஹேது நது பிரமே. அதுக்கப்புறம் சொல்றேன், இந்திரிய சன்னிக்கு இந்த இதம் ரஜதம்ங்கிற ஞானம் இருக்க, இது பிரமம் சார். இந்த பிரமத்துக்கு இந்திரிய சன்னிகர்ஷம் வேண்டாம், நிர்துஷ்ட இந்திரிய சன்னிகர்ஷம் வேண்டாம். கட்டாதி பிரத்யட்ச ஸ்தலத்துலதான் இந்திரிய நிர்துஷ்ட இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷம் வேணும். இந்திரிய அர்த்த சன்னிகர்ஷம் இந்திரியம் கண்ணு அர்த்தம் பொருள், அதுக்கு சன்னிகர்ஷம் சம்பந்தம் பிரத்யட்சத்துல ரியல் பிரத்யட்சத்துல அப்படின்னா பிரமா பிரத்யட்சத்துல அதுதான் வேணும். அதுலயும் எப்படின்னா நிர்துஷ்ட இந்திரியமா இருக்கணும். அந்த இந்திரியத்துல தோஷம் இருக்கப்படாது. இந்திரியத்துல ஏதாவது தோஷம் இருந்தா ஒண்ணு ரெண்டா தோணும். ஏகஸ்தீயவது அப்படின்னு அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லுவான். கண்ணுல ஒரு தோஷம் உண்டு, அது ஒரு பொருளை ரெண்டா காமிக்கும், இல்ல ஒன்னா இன்னொன்னா காமிக்கும். அதனால நம்ம இந்த கண்ணுல தோஷம் இருந்தால் இப்படி எல்லாம் ஏற்படும்னு சொல்றோம். ஸோ ஒரு பொருளானது இருக்கிறது இருக்கும்படி தெரியணுமே. ஆனால் அதான அவன் பிரமாங்கிறான். யதார்த்த ஞானம் பிரமா எப்படி இருக்கோ தத்வதி தத்பிரகாரகம் ஞானம் பிரமா. இருக்கிறது இருக்கும்படி பார்த்தால் பிரமா அவனுடைய மொத்தத்துல. நாமளும் அதை ஒத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த லட்சணம் ஒத்துக்கல. நம்ம வேற அபாயுத ஞானம் பிரமான்னு சொல்றோம்னு வச்சுங்களேன் நம்ம. அதனால இருக்கிறது இருக்கும்படி இருக்கிற ஞானம் வரணுமே. ஆனால் கண்ணு எப்படி இருக்கணும்? நிர்திஷ்டமா இருக்கணும். நிர்திஷ்டமான கண்ணோட பொருளோட சம்பந்தம் வேணும். அது எதுக்கு சார் இவ்வளவு கண்டிஷன் போடணும்? எதுக்கு? பிரமா பிரத்யட்சத்திற்கு. பிரம பிரத்யட்சத்துக்கு இது வேண்டமே வேண்டாமேங்கிறான். நச பிரமாயாம் நிர்துஷ்ட இந்திரிய சன்னிகர்ஷா ஹேது நது பிரமே சகி. அந்த பிரமங்கிறது தோஷ சகித இந்திரியாதேவ பவிஷ்யத். தோஷத்தோடு கூடின இந்திரியத்தினாலேயே போறோம். இந்திரிய சன்னிகர்ஷம் வரைக்கும் வேண்டாம், இந்திரியத்தினாலேயே வரட்டுமே அப்படின்னு கேட்டான். சகி பிரம்மஹி தோஷசகித இந்திரியாதேவ பவிஷ்யதி இது வாச்சம். அப்படி சொன்னார். இல்லப்பா,
சன்னிகர்ஷோஹி இந்திரியவத்து சாமானிய சாமகிரி. ரஜதம் தோணணுமேயானால், இதம் ரஜதம்ங்கிற இடத்துல ரஜதம் தோணணுமேயானால் கண்ணை திறந்து அட்லீஸ்ட் நீங்க சுத்தியாவது பார்க்கணும். சுத்தி என்னன்னா எதிர்க்க இருக்கிற பொருளை பார்க்கணும். இதம்னு ஒரு பொருள் இதமாக்கார விருத்தி வந்த பிறகுதான் அங்க ரஜத ஞானம் வரும். இதம் கண்ணை மூடிண்டே இருந்த ரஜத பிரம்மம் வருமா? அப்ப ரஜத பிரம்மம் வேணும். அது பிரம பிரத்யட்சமா இருந்த போதிலும் என்ன வேணும் உங்களுக்கு? இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் வேணும். பிரமா பிரத்யட்சத்திலையும் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் வேணும். அப்ப இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் எப்படிப்பட்டது? சாமானிய காரணம், எல்லாத்துக்கும் சாமானியம். அதான் சன்னிகர்ஷோஹி இந்திரியவத்து சாமானிய சாமகிரி ததனபேட்சஸ்ய இந்திரியஸ்ய அனனகத்வம். அது இல்லாத போனால் அந்த இந்திரியம் உண்டு பண்ணாது. இது யுக்தத்வா. இது வரைக்கும் போட்டோம். நகதர்ஹி சாப்தபோத சாமானிய சாமகிரியா யோக்கியதா ஜானாதேர பாவாத். பிரத்யட்சத்துக்கு சாமானிய சாமகிரி என்ன சொன்னேன்? இந்திரியார்த்த சன்னிகர்ஷம். அந்த பிரம பிரத்யட்சமாகட்டும் பிரமா பிரத்யட்சமாகட்டும் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் வேணும். அதனால இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் இல்லாத போனால் வராது. ரஜதத்துக்கு இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் இல்லையேன்னு கேட்டான். ரஜதத்துக்கு இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் தேவையில்லை சார்னு சொல்லிவிட்டான். ஏன்னா அங்கே அஜ்ஞானம் இருந்தா தானே, அதுக்கு மேல அஜ்ஞானம் இருந்தா ஆவரணம் இருந்தால் ஆவரணத்தை போக்குவதற்காக இந்திரியார்த்த சன்னிகர்ஷம்னு ஒன்று வேண்டி இருக்கணும்ப்பா. அதுக்கு ஆவரணமே இல்லை. பிரதீதி மாத்திர பிராதீதி பதார்த்தம் அது எந்த சமயத்துல இருக்கோ அப்பதான் அது இருக்கு. முன்னால இருந்து அது ஆவரணத்தினால அது அறியாமல் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் சொல்லும். இப்ப நாம எப்படி பிரத்யட்ச சாமானியத்தில் சாமானிய சாமகிரியாக இந்திரியார்த்த சன்னிகர்ஷம்னு சொன்னேனோ அதே போல சப்தத்தினால் தெரியணும்ல, காதுக்கு. இப்ப கண்ணுக்கு சொன்னேன். காதால நம்ம ஒரு பொருளை அதை புரிஞ்சுக்கணும்னா சாப்த போதம் வரணுமே. என அதுக்கு சாமானிய சாமகிரி என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு யோக்கியதா ஜானம்ங்கிறான். நகதர்ஹி சாப்தபோத சாமானிய சாமகிரியாக யோக்கியதா ஜானாதேர் அபாவாத் கதம் பரோட்ச விகல்பஸ்யாத். இப்ப தசசிருங்கம்னு சொன்னா அது விகல்பார்த்த ஜானம்னு சொல்லிருக்கீங்க. தசசிருங்கம்னு சொன்னா முயல் கொம்புன்னு சொன்னா அது சப்தஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. சப்தஜானம் வந்த மாத்திரத்தினால் அனுபாதி அது வந்ததுமே உங்களுக்கு தெரியறது, அவ்வளவுதான். ஆனா நிஜமாக அந்த முயல் கொம்புங்கிற ஒரு சாமான் மூலகத்திலையும் இல்லை சார். ஆனா அது சசசுங்கம்னு ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கே, அது என்னது? அது விகல்பம் அப்படின்னு. இப்ப என்னாச்சு? சசசுங்கம்னு சொன்னா அதனால உங்களுக்கு அறிவு வந்திருக்கு. சொன்னதுமே ஒரு அறிவு வரணுமே. ஆனால் அந்த சொல்லுல யோக்கியதா ஞானம் இருக்கணும் இல்லையோ, அப்பத்தானே வரும். அதனால சாமானிய சாமகிரியாச்சு அப்படின்னு கேட்கிறேன். நகதர்ஹி சாப்தபோத சாமானிய சாமகிரியா. எந்த சாப்தபோதம் வரணுமே என்றாலும் அதுக்கு வேண்டியதான சாமானிய சாமகிரி ஒண்ணு யோக்கியதா ஞானம் இருக்கு. அது இல்லாதனால இங்க தசசுங்கத்துக்கு யோகியதை இருக்கா? பிரத்யட்ச ஜனகத்துவ சாப்தபோத ஜனகத்துவ யோகியதை இருக்கா? இல்லையே. அப்ப எப்படி உங்களுக்கு விகல்பம் வந்திருக்கு? தசசுங்கம் எப்படி நீங்க புரிஞ்சுட்டு இருக்க? தசசுங்கம்னு வார்த்தை அங்க இருக்கு சொன்னார், நான் கேட்டேன். என் மனசுல சசசுங்கம்னு முயல் கொம்புன்னு சொல்றான்னு விகல்பாட்சமான ஒரு விருத்தி வந்தாச்சு. ஸோ அதனுடைய காரியம் இங்க வந்தாச்சு. அந்த காரணத்திலிருந்து காரியம் வரணுமே. ஏன்னால் காரணத்துல ஒரு சாமானிய சாமகிரி ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, குவாலிபிகேஷன் ஒண்ணு இருக்கணும் இல்லையோ. அது இல்லையே சார், யோக்கியதா ஞானம் இல்லையே. அது இல்லாத போனால் எப்படி ஞானம் உங்களுக்கு வந்தது? எதற்காக? சாமானிய சாமகிரி இல்லாத போனாலே காரியம் வரணும்னு கீழே சொன்னதுக்கு அட்டாக் பண்ணணுங்கிறதுக்காக இப்ப எப்படி பேசலாம். அதுக்கு நம்ம சொன்னோம், நகதர்ஹி சாப்தபோத சாமானிய சாமகிரியாக. எந்த சாப்தபோதம் வேணுமையானாலும் வரத்துக்கு வேண்டியதான ஜெனரல் கண்டிஷனா இருக்கக்கூடியதான யோக்கியதா ஞானாதேகே அபாவாத்து இல்லாதனால கதம் எப்படி பரோட்ச விகல்பா பரோட்சமாக விகல்பாட்ச விருத்தியான ஞானம் வந்தது அப்படின்னு கேட்கிறான். அவர் சொல்றார் பதில் பாருங்க, யோக்கியதா ஞானம் இருக்கணும்னு இல்லப்பா, அயோக்கியதா ஞானம் இருக்கப்படாது.
பிரதிபந்தகம் இருக்கப்படாதே தவிர இது இருக்கணும்னு பாசிட்டிவா சொல்லல. சாப்த போதத்திலிருந்து ஒரு சப்தத்திலிருந்து நமக்கு சாப்த போதம் வரணுமே, ஆனால் யோக்கியதா இருக்கணும்னு சொல்லப்படாது. இது தப்பு எனக்கூடியதான அறிவு இருக்கப்படாது. முயலுக்கு கொம்பில்லைங்கிற அறிவு இல்லாத பர்யந்தம் மாடு கொம்பு ஆடு கொம்புங்கிறவரை முயல் கொம்புன்னு ஓஹோ அப்படிமா. இவனுக்கு எப்படி சார் அது தப்பு வரும்னா அது எப்படின்னு எப்ப கேட்பான்? முயலுக்கு கொம்பில்லைங்கிற ஞானம் இவனுக்கு முன்னால் இருக்கணும். ஸோ இந்த ஞானம் நமக்கு வரணுமே, ஆனால் என்ன அந்த யோக்கியதை என்ன இருக்கணும்னா அங்கே அந்த சொல்லுக்கு இதை உண்டு பண்ணக்கூடியதான யோக்கியதை இருக்கணும்னு இல்லை. ஆனா எப்படி இருக்கணும்? அது அயோக்கியதை இல்லாமல் இருக்கணும். அதனால நிஜமான சாமகிரி என்ன அப்படின்னு பார்த்தே இல்லை. என்னால் யோக்கியதா ஞான சாமகிரி இல்லை, கிந்து அயோக்கியதா ஞானாபாவம் சாமகிரி. ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால அயோக்கியதா ஞான விரகோஹி சாமானிய சாமகிரி நது யோக்கியதா ஞானம் அசம்சர்க அக்ரஹ ரூப அயோக்கியத ரூப அயோக்கியதா ஞான விரகஸ்ய விசிஷ்ட ஞானே ஆவஸ்யகத்வாத் தத அசத்போதகே வாக்கிய அஸ்யேவ. இந்த சத்துரஜதங்கிற அசத்தை சொல்லக்கூடியதான வாக்கியத்துல இருக்கத்தான் இருக்கு. ஆகையால் தோஷம் இல்லை. நஹி சிசுசுங்கே அசத்வம் நாஸ்தி ஜானானஹ. சசசுங்கமானது அசத்தில்லேன்னு தெரியாதவனுக்கு சசசுங்கம் அசத்யதி அவகச்சதி. சசசுங்கம் அசத்துன்னு தெரிஞ்சுக்க போறானா? இல்ல. ஏதன் நிபந்தன ஏவ அபரோட்ச பிரதீதோ பிரத்வேஷா. இதனால்தான் அபரோட்ச பிரதீதி சசசுங்காதைகள்லாம் அபரோட்ச பிரதீதி ஆகாது அப்படின்னு அடம் பிடிக்கணும். எதுக்குன்னு இதான் விஷயம். இது வரைக்கும் ஏதேனா இப்படி சொன்னதுனால நியாயாமிருதக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அனுமானத்தை சொல்லியிருக்காரு. எப்படி? தன்மாத்திர அவிஷயக அபரோட்ச ஜானம் அசத் விஷயகம் தத்துவ அனதிகரண விஷயக பிரதீதித்வாத் அசத் விஷயக பரோட்ச பிரதீதிவத் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு அனுமானம். இந்த அனுமானத்துல அனுமானம் நல்லா தான் இருக்கா போல தோன்றது. இதுல 3 தோஷம் இருக்கப்பா. ஒரு பாதம்னு ஒரு தோஷம் இருக்கு. அந்த அனுமானத்துல உபாதி வியாபியத்வாதின்னு ஒரு தோஷம் இருக்கு. ஆபாச சாமியம்னு ஒரு தோஷம் இருக்கு. இந்த 3 தோஷங்கள் இருக்கிறதுனால நியாயாமிருத காலத்துள்ளதான அனுமானம் தப்பு, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பட்சத்தை முடிக்கிறார். அதுக்கு மேல வர சந்தர்ப்பம் வரப்போறது. இதை அடுத்த கிளாஸ்ல